ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமி நேயர்களே வணக்கம். இன்றைய தேதி 12/1/2019 கிழமை சனிக்கிழமை. நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். காலை 8:34 வரை உள்ளது. புரட்டாதி நட்சத்திரம் மரண யோகம். உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்த யோகம். இன்றைய திதி சஷ்டி திதி இரவு 10:08 வரை உள்ளது. அதனால் இன்றைக்கி சஷ்டி விரதம் இருக்குது. குளிகை 6 to 7:30, ராகுகாலம் 9 to 10:30, 1 to 3 யமகண்டம். புரட்டாதி நட்சத்திரம் சுமார் நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம். சனிக்கிழமைங்கிறனால கொடுக்கல் வாங்க மட்டும் தவிர்க்கிறது நல்லது. மற்ற வழக்கமான செயல்கள் எல்லாருமே செஞ்சுக்கலாம். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்றைய நாள் ஒரு சுப நாள். நீங்கள் நினைத்தது நிறைவேறும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிதான வாகனத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். தூரத்து உறவினர்கள் உங்களை சந்திப்பார்கள். எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். குழந்தைகளினால் அனுகூலமான நிலைகள் ஏற்படும். நண்பர்களுடைய உதவிகள் கிடைக்கும். திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டு. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் தந்தருடைய ஆரோக்கியம் பரவாயில்லை. தொழில் வியாபாரம் வழக்கமாக நடக்கும். தொழிலை அபிவிருத்தி செய்ய முயற்சி செய்வீர்கள். பலன் கிட்டும். நல்ல நாளே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான். ராசியாதிபதி 6ஆம் இடத்தில் இருப்பது தன்னை விட எதிரிகளுக்கு பலம் அதிகம். அதனால் செய்யக்கூடிய செயலில் கவனம் தேவை. யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. பணவரவு உண்டு. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் தந்தருடைய ஆரோக்கியம் நன்றாக உள்ளது. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். மகிழ்ச்சி இரட்டிப்பு ஆகும். வெளி உலகத்தில் பழகும் பொழுது சற்று எச்சரிக்கை தேவை. பண விஷயத்தில் கவனமாக இருப்பது நன்று. தொழில் வியாபாரம் வழக்கமாக நடக்கும். வியாபாரத்தில் அதிக ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். பலன் கிட்டும். பணத்திற்காக அதிக உழைக்க வேண்டியிருக்கும். சற்று சிரமங்களுக்கு பிறகு பண வரவு நன்றாக இருக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மன கவலை வந்து போகும். உடல் ஆரோக்கியத்தில் தொய்வு ஏற்படும். வாகனத்தை பழுது பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பது நன்று. அரசு அனுகூலங்கள் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. எதிர்பாராத பணவரவும் உண்டு. சகோதர ஒற்றுமை குறைய செய்யும். குடும்ப விஷயத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நன்று. கணவன் மனைவி அந்யோன்யம் சுமாராக உள்ளது. அதனால் அளவாக பேசிக்கொள்வது நன்று. தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். வியாபாரத்திற்காக அதிக நேரம் செலவிட வேண்டியிருக்கும். மிதமான தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். லக்ஷ்மி யோகம். பணவரவு தாராளமாக இருக்கும். சேமிப்புகள் செய்து கொள்வீர்கள். நகை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டு. உத்தியோகத்தில் கவனம் செலுத்துவீர்கள். நல்ல பெயரை சம்பாதிப்பீர்கள். சக ஊழியரிடமும் நல்ல பெயர்கள் கிடைக்கும். உயர் அதிகாரியிடமும் நல்ல பெயர்கள் கிடைக்கும். தாய் தந்தருடைய ஆரோக்கியம் நன்றாக உள்ளது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நன்று. சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். தான தர்மங்கள் செய்யக்கூடிய தினம் இன்று. நல்ல நாளை. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்குது. 8ஆம் இடத்தில் சந்திரன் உலாவிக் கொண்டிருக்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை.
பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. யாரையும் இன்றைய நாள் நம்பக்கூடாது. தன்னுடைய வேலைகளை தானே செய்ய வேண்டும். பிறருக்காக விடும் பொழுது சங்கடங்கள் ஏற்படலாம். வாகனத்தை இயக்கும் பொழுது எச்சரிக்கை தேவை. வட்டார போக்குவரத்து விதிமுறைகளை அனுசரித்து செல்வது நன்று. கணவன் மனைவி பேசிக்கொள்ளும் பொழுதும் அளவாக பேசுவது நன்று. பிறருடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது சிலாகியமான ஒரு நிலை. உங்கள் ராசி அதிபன் சூரியன் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். குழந்தைகளினால் நன்மை உண்டு. குழந்தைகளுக்காக அதிக நேரம் செலவு செய்வீர்கள். சுமாரான நாளை. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் உலாவிக் கொண்டிருக்கிறார். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். மனைவி வழி உறவினால் உங்களுக்கு அனுகூலமான நிலைமைகள் ஏற்படும். அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். எதிர்பாராத பணவரவு உண்டு. தாயாரின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். தந்தையாரின் ஆரோக்கியமும் பரவாயில்லை. கணவன் மனைவி மகிழ்ச்சியாக நாட்கள் செல்லும். சகோதரிகளுக்கு உதவி செய்வீர்கள். திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கக்கூடிய நாளே. வியாபாரம் நன்றாக நடக்கும். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். மிதமான நாளே. அன்பார்ந்த துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபன் ராசியில் அமர்ந்திருக்கிறார். அசட்ட தைரியம் உண்டு. எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் இருப்பது நன்று. பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் நன்று. பணவரவு சுமாராக இருக்கும். செலவுகள் மட்டும் அதிகரிக்க செய்யும். சகோதர ஒற்றுமை குறைய செய்யலாம். தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். குழந்தைகளினால் நன்மை உண்டு. அவர்கள் நல்ல பெயர்களை சம்பாதித்து கொடுப்பார்கள். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். நிலபுலன்கள் வாங்க எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். முயற்சி வெற்றி கிடைக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, பிரயாணத்தினால் நன்மை உண்டு. எதிர்பாராத பணவரவு உண்டு. திடீர் யோகங்களும் கிடைக்கும். நண்பர்கள் உதவி செய்வார்கள். நீங்களும் பிறருக்கு உதவி செய்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். உற்றார் ஒருவிடத்திலும் மதிப்பு உயரும். நல்ல தினமே. அன்பார்ந்த தனுர் ராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. மன சஞ்சலங்கள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். பண விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை. வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். பிரயாணத்தினால் சில சங்கடங்கள் உண்டு. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருப்பது நன்று. மிதமான நாளே. அன்பார்ந்த மகர் ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும். செய்யக்கூடிய முயற்சிகளில் தாமதித்து வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத பணவரவு உண்டு. வேலை செய்யும் இடத்திலும் கவனமுடன் இருப்பது நன்று. கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். வாகனத்தை ஏற்கும் பொழுது கவனமுடன் இருப்பது நன்று. இரத்த தானம் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். பிறருக்காக அதிக நேரம் ஒதுக்கீடு செய்வீர்கள். மிதமான தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, 10ஆம் இடத்தில் குரு பகவான். வேலை செய்யும் இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வளர்ச்சி உண்டு. தொழிலாளர் பிரச்சனைகளும் ஏற்படலாம். கவனமுடன் இருப்பது நன்று. பண வரவு உண்டு. பொருள் சேர்க்கை கிடைக்கும். எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். அரசு அனுகூலங்கள் உண்டு. சொந்த வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமுடன் இருப்பது நன்று. உற்றாவரிடத்தில் மதிப்பு உயரும். நண்பர்களிடத்திலும் மதிப்பு உயரும். முன்னாள் ஆசிரியர்களை சந்தித்து பேசி மகிழ்வீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே, குரு பார்க்க கோடி நன்மை. நன்றாக உணர்வீர்கள். திடீர் பணவரவு உண்டு. லட்சுமி யோகம் உண்டு. அரசு அனுகூலங்கள் கிடைக்கும்.
கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும், மகிழ்ச்சி இரட்டிப்பு ஆக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. பண விஷயம்னாலே எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சகோதரிகளுக்கு உதவி செய்வீர்கள். சுக சௌகரியங்களில் குறை ஏற்படலாம். வாகனத்தை இயக்கும் பொழுது கவனமுடன் இருப்பது நன்று. வேலை செய்யும் இடத்திலும் எச்சரிக்கை தேவை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். சாதக பாதகம் ரெண்டும் இருக்கக்கூடிய நாளே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.